அப்படியே அப்படியே அது சினிமேட்டிக். வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ரொம்ப பெருசாக வச்சா ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கணக்காக வச்சா. என்னடா ஐஃபோன் மங்களா தெரியுது. இதுதான் ஐஃபோன். அது ஐஃபோனு. ஐஃபோனாது இந்த பண்ற மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்து ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டா இவன் அலப்பறைய. ஸோ நம்ம கூட யார் யார் ரைடில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய யூடியூபர் ஜிஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1K ரீச் பண்ணியிருக்காரு, மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டாரு. அப்புறம் இவர் யாருன்னு தெரியுதா? பிக் யூடியூபர், புதுசாக ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டாரு நம்மள மாதிரியே. அதாவது இல்லை தெரியும் வாய்ஸ் இருக்கு. வா வரையாத பார்க்குக்கு வா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பெரிய ஜண்டாகை. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். புதுசாக நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் மணி எம்டி. ஸோ நம்ம சுந்தர் ப்ரோவோட ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம சுந்தர் ப்ரோவோட 150 ப்ரோ. உங்கள் நேம்? சஞ்சய். இவரும் நம்ம சுந்தர் ப்ரோவோட ஃப்ரெண்டு. நம்ம ஸ்குவாடில் நம்மளுக்கு இனிமேட்டு ஃப்ரெண்டு. ஸோ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை உடுமலைப்பேட்டை பக்கமாக வந்துட்டோம். எங்கடா போகிற என்னடா விளாகுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஸோ யார் இருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் அவர் இருக்கார். ஸோ நம்ம ஜிஜி அண்டு 5 லிட்டர் டோர் சட்டை போட்டுக்கிறாரு பாருங்க. ஸோ நம்ம சுந்தர் ப்ரோ, அப்புறம் எம்டி ப்ரோ எல்லோரும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். ஸோ எங்கே போகிறோம் என்னங்கிறதுலாம் நான் அப்படியே கன்ஃபியூஸாக ரைடில் சொல்கிறேன். ஏறுங்கடா படுத்தாதீங்கடா, என்ன ஏறுங்கடா எடுங்கடா. 150 கிலோமீட்டர் கூட முழுசாக வரலடா. மக்களை கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம், இந்த ரைடு எங்கே என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு மழை வந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபோனை வந்து மவுண்டில் தான் வச்சு வாய்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் எடுக்கலை. அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோ எடுத்துமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் வாய்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வரல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதே வாய்ஸ் ஓவர் தான். பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் அப்படியே லைக் அங்கே எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் அப்படி ஆனதுக்கு காரணம் அது என்னோடய ஃபால்ட்டு கிடையாது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்துட்டு அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த 3 ஜாக்கில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்க மாட்டிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வாய்ஸ் நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சரியாக ரெக்கார்ட் ஆகலை. அது லூஸாகி கலந்துகிட்டே வந்ததுனால ஸோ நல்லா ரெக்கார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னோடய பெஸ்ட்டை நான் அப்படியே கொடுப்பேன். ஸோ ரியலாக வீடியோவில் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இந்த வாய்ஸ் ஓவர்லேயுமே கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்குவாடில் வந்துட்டு உங்களோட நம்ம 150 ப்ரோவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஜிஜி ப்ரோ இருக்கார். ஜிஜி ப்ரோவோட கேமிங் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் நம்ம கோ ரைடர்ஸோட இன்ஸ்டா ஐடிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ரைடிங் ஷூட் வாங்கிட்டோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிறது வந்து உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச மேபி நீங்களாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் ஓரளவுக்கு மழை பெய்ந்துருக்குது. ஸோ எங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ மூணார் தான் போக போகிறோம். ஸோ மூணார் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போகிற மாதிரி உடுமலைப்பேட்டை போய் உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் டு மூணார் தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நாம் பிளான் பண்ண அந்த பிளானிங்கே வேறு இருந்தாலும் ஓகே. ஸோ நடக்கிறது இதுதான். இப்போ நம்ம கரண்டில் இருக்கிறது இதுதான் உடுமலை. ஸோ இங்கிருந்து நேராக நம்ம வந்துட்டு இப்போ மூணார் அடிவாரம் போக போகிறோம். ஸோ அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆனைமுடி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நம்ம ஊரோட சேர்ந்தது. ஸோ மேலே ஏறுறப்ப அது இன்னும் என்ன ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் மேலே போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரைடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் எடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் வழி நடத்தி எல்லாத்தையுமே ஒட்டுக்கா கூட இருந்து பார்த்துக்க போகிறது யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சுந்தர் ப்ரோ. அவர் தான் வந்து இந்த டைம் வந்துட்டு ட்ரிப்பை வந்து லீட் எடுக்கிறாரு. ஸோ நாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு ரிலீவ் ஆகிக்கலாம், அதாவது வந்துட்டு ரைடராக மட்டும் இருக்கலாம், ட்ராவலராக மட்டும் இருக்கலாம், கேப்டனாக வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ நம்ம சுந்தர் ப்ரோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ வந்துட்டு சாரி இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் தான் லீட் எடுக்க போகிறாரு. ஸோ எப்படி இருக்குது என்ன, எப்படி லீட் பண்ணுறாரு என்னங்கிறத நம்ம பார்த்து இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையால் நல்லா பண்ணார். இது வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டோம். நல்லா நீட்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது லீடு எடுக்கிறதுங்கிறது எல்லாராலையும் எடுக்க முடியும், ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், அவரால் முடியாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே லீடு எடுத்து பழகிறது தான் நல்லது. நாளைக்கு நாம் இல்லாமல் அவங்க ஒரு ட்ரிப் எடுத்தாலும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளால் முடியலைங்கிறப்பவும் அவங்க லீடு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே பழகிக்கிறது நல்லது. ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜு வருது, என்ன பிரிட்ஜு என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஸோ வாய்ஸ் தான் இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி லூஸ் ஆகிட்டு இருந்தது தான் பிரச்சனை. அதனால தான் வந்துட்டு வாய்ஸை வந்து கனெக்ட் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் பக்கமாக வந்துட்டு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் அங்கே வாய்ஸ் ஓடிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் 1 மினிட்ல வந்து ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஆனால் இதுக்கு முன்னாடி நீ ஃபோனில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ வாய்ஸ்லாம் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் அப்போ பண்ணப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லை. அதுதான் எனக்கே புரியல. அதுதான் என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது, எதனால் இப்படி பண்ணுதுன்னு புரியவும் மாட்டேங்குது. இங்கே இருக்க மைனஸே எனக்கு அதுதான். நானும் கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா மைக்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நம்மள்ட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 மைக் இருக்குது, 2 மைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். 2 ஒயர்டு ஹெட்செட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். 10க்கு 150 ப்ரோட் இருக்கிற 2 மைக்கு எல்லாத்தையுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த மைக்கினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த மைக்குக்கு ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ முன்னாடி தெரிகிறது தான் பார்த்திங்கன்னா மூணார் உடுமலை. ஸோ அதாவது அதான் ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படியே லொக்கேஷன்லாம் நல்லா அப்படியே இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. லைக் ஹில் ஸ்டேஷன் பக்கமாக போகிறது நல்லாவே தெரியுது. 2 பக்கமும் மரங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் போக கிளைமேட் எப்படி மாறப்போகுது என்னன்னு தெரில. ஆல்ரெடி பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு வருது. இதுக்கு மேலே மழை வருமா வராதா என்னங்கிறது தெரில, பார்த்தா தான் தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களை அதாவது நம்ம வந்துட்டு வே டு மூணார் தான். ஸோ இந்த இடம் வந்துட்டு உங்களில் யாருக்காவது இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியுதா? லைக் நான் வந்துட்டு திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமலை சைடு இருக்கவங்கள கேட்கல. ஸோ நம்ம சைடில் இருக்கவங்க ஈரோடு, அப்புறம் வந்துட்டு சேலம், ஸோ இந்த சைடு நாமக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரோடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணி இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நம்மூர் சைட்லேயும் ஒரு ரோடுல நிறையாவே இருக்குது, ஒரு சில இல்லை நிறைய ரோடே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அது எந்த ரோடு, இந்த ரோடு வந்து பார்க்குறக்கு நம்ம ஊரில் எந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா ஓடுது. ஸோ அதாவது வந்து இந்த இடம் மாதிரியே நம்ம ஊரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் முடிஞ்சால் வந்து கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். பட் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன சைடில் இருக்க இந்த லொக்கேஷன்ஸ் மட்டும் தான் மாறுது. அதாவது லொக்கேஷன்ஸ் மீன்ஸ் இந்த கடை, இந்த ஸ்பீடு பிரேக்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் மாறுதே தவிர இந்த சைடில் இருக்க மரங்கள் எதுவுமே மாறல. ஸோ நானே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன் மரம்னு சொல்லி. ஸோ இந்த மரங்கள்லாம் நம்ம ஊர் சைடில் எங்கே இருக்குது, நீங்கள் அந்த வழியில் போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி போயிருந்தீங்கன்னா அது எந்த ரோடு, அதே மாதிரி நான் எந்த ரோட்டை சொல்கிறேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியுது தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாலுமே இந்த இடத்த எனக்கு பார்த்ததுமே லைக் அங்கே அதே ஃபீல், அங்கேருந்து அதே ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ஸோ இருந்தாலும் இது வேறு அது வேறுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டியதாக ரைடு. ஸோ ஆனால் நம்ம பிளான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ணி இருந்தோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உடுமலை போய் உடுமலையிலேருந்து மறையூர் போயிட்டு மறையூர்லேருந்து மூணார் போகிறது நம்மளோட பிளானே கிடையாது. ஸோ நான் அந்த பிளானே பண்ண கிடையாது. நான் பண்ண பிளான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக இங்கேருந்து கொடைக்கானல். ஸோ பழனி டு கொடைக்கானல் போயிட்டு கொடைக்கானலில் வந்துட்டு மெயினான பிளேஸ் மட்டும் இப்போ லேக்கு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயின் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் நம்ம குணாக்கே உண்டான காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே அந்த லைன் வர்றதில்ல. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
அப்படின்னு பாட்டு இந்த மாதிரி ஹில்ஸை பார்த்துட்டு பாடிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நம்ம ஸ்குவாடு வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுந்தர் ப்ரோ ஒரு குழப்பி மொத்தத்தில் பிளானை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதாவது நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அதான் குணா கேவ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கூக்கல் போயிட்டு கூக்கல்லேருந்து வட்டக்கால் வழியாக கீழே இறங்கி கேமரா ஓடுது அதாவது வட்டக்கல் வழியாக கீழே இறங்கி வட்டக்கல்லேருந்து அப்படியே நேராக நம்ம பெரிய குளம்ட்டு தேனியை பிடிச்சி தேனியிலேருந்து போடிநாயக்கனூர்லேருந்து போடிமெட்டு வழியாக அழுத்தினோம்னா போடிமெட்டுலேருந்து அப்படியே பூப்பாறையிலேருந்து மூணார் கேப் ரோடுலேருந்து அப்படியே மூணார் போயிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். அதாவது அரௌண்ட் ஃபஸ்ட் நாளே வந்துட்டு ஒரு 450 பக்கமாக நியர்பை 450 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக ஓட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. அதாவது வந்துட்டு 450 கிலோமீட்டர்ஸுங்கிறது அந்த மலை சூப்பராக இருக்குது, உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. ஸோ அதாவது 450 கிலோமீட்டர் ஓட்டணுங்கிறது மட்டும் தான் என்னோட ஐடியாவாக நான் யோசிக்கல. நான் என்ன நினச்சேன்னா, எல்லோரும் மாதிரியும் ஏன் நாம் போகாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நாம தான் எல்லாத்தையுமே புதுசாக ட்ரை பண்ணுறோமே, ஸோ அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு சுந்தர் ப்ரோ இருந்துட்டு நம்ம இன்னொரு ப்ரோ ஒருத்தர் இருக்கார் விக்கி ப்ரோன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்துட்டு வேணாம் ப்ரோ, அது ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் அந்த டைமுக்கு போகிற டைமில் வந்து லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடிமெட்டில் மேலே ஏற முடியாது, செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, நானும் பெருசாக அப்புறம் வந்துட்டு விசாரிக்கலை செக் போஸ்ட்டில் எப்படி என்னங்கிறத சொல்லிட்டு நான் யார்ட்டையும் அங்கே விசாரிக்கலை. ஸோ அதனால் வந்துட்டு சரி ரிஸ்க் எடுக்க வேணாம், ஏன்னா வந்துட்டு ஸ்குவாடில் புதுசாக 2 பேர்த்த வேறு கூட்டிகிட்டு போகிறோம், ஸோ அவ்வளோ லாங் போகக்குள்ளே போடிமெட்டில் விடலை அப்படின்ட்டாங்கன்னா வந்துட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டு கீழே போடிநாயக்கனூரில் தேவையில்லாமல் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மணி வேஸ்ட்டு. ஸோ அதனால் இப்படியே ஏறிடலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கிறோம் கரண்ட்டில். ஸோ இந்த ரூட்டை பற்றி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, நான் ஃபஸ்ட் டைம் இந்த வழியை இப்போ தான் போகிறேன். ஸோ நம்ம தேடி போடிநாயக்கனூர் வழியாக இருந்தால் கூட எனக்கு போடிநாயக்கனூர் வரைக்கும் அரௌண்ட் நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு தெரியும், இந்த ரோடு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ரோடு தெரியாமல் அந்த ரோட்டில் போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு உண்மையாலுமே தாறுமாறாக இருக்கும். ஸோ அதனால் வாங்க இந்த ரோடு எப்படி இருக்குன்னு இறங்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது, எப்படி மழை பெஞ்சு கடன்னு ஆடிக்கிட்டே இருக்குது மக்களே. ஆனால் வந்துட்டு நான் 10,000 ரூபா போட்டு ரைடிங் ஜாக்கெட் வாங்கினேன், எனக்கு அதில் ஒரு ரைடிங் அதாவது ரெயின் லேயர் இல்லை. ஸோ அப்படிங்குள்ள ஓகே, அதாவது வந்து நான் வந்துட்டு அது வேஸ்ட்டுன்னு சொல்ல வரல, அதாவது ஒரு சில டாப் அண்ட் மாடல்ஸில் அந்த மாதிரி கொடுப்பாங்க ப்ரோ வெர்ஷனில் அப்படிங்கிற மாதிரி ஷாப்பில் மென்ஷன் பண்ணாங்க. சரி ஓகே, ஏற்றுக்கக்கூடிய ரீசன் தான் சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கு இந்த ரைடில் கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா அங்கங்கே நம்ம ஊர்லேயே அடிக்கடி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு, அப்படி இருக்கக்குள்ளே அங்கே மட்டும் மழை பெய்யாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கலான்னு சொல்லி ஒன்று வாங்கினோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் லேயர் வாங்கினோம், அந்த ரெயின் லேயர் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு போகிறதுக்காக வாங்கினோம். ஸோ பட் ஆனால் நாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெயின் லேயர் வந்துட்டு உண்மையாலுமே ஒர்த்து தான். நான் வந்துட்டு கொடுத்த காசுக்கு அது ஒர்த்து இல்லை, அது வேலைக்கு ஆகலை, அது ரொம்ப ஒர்த்து அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஓகே, கொடுத்த காசுக்கு ஒர்த்து, ஆனால் அது ஒரு சம்பவம் பண்ணுச்சு பாருங்க நம்மளுக்கு. ஐயோ ஏடா அப்பா அதை வாங்கினேன் ஆகிப்போச்சு. அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மக்களே, ரெயின் வந்துட்டு ஒரு சொட்டு உள்ளே போக கிடையாது, ஏன்னா நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டை வந்துட்டு நார்மலாக நிலஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை காய வைக்கிறதுக்கு 10 நாள் வேணும். 10 நாள் ஆகாமல் நம்மளால் ரைடிங் ஜாக்கெட்டை காய வைக்க முடியாது. அதாவது மேலே இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு சொல்கிறேன், இன்னும் அப்புறம் மேலே மூணார் போக்குள்ளே இன்னும் கிளைமேட் பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு அது காயாமலே போயிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணி சரி இப்போதைக்கு இதை வாங்குவோம், அதுக்கப்புறம் ஒரிஜினல் ரைனாக்ஸோட ரெயின் லேயர் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ரைடுக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்டுக்காக வந்துட்டு ஒரு 10K செலவு பண்ணியிருக்கோம். பட் அது இல்லாமல் நம்மளுக்கு ஏகப்பட்ட, அதாவது ட்ரிப்புக்கு தனியாக நம்மளோட பட்ஜெட், அந்த ட்ரிப்புக்கு நம்ம போட்ட பட்ஜெட் அந்த அமௌண்ட்டும் வேணும். ஸோ எப்படிங்கிறதுக்குள்ளே ரொம்ப செலவு அதிகமாகிடும். ஸோ அதனால் ரைனாக்ஸ் வாங்க முடியாது, வேறு ஒன்று வாங்கினோம். அது தாங்கினதுனால நல்லா தாக்குச்சு, காற்று அடித்து அப்படியே ஃபுல்லாக உப்பி போச்சு மக்களே. இந்த எப்படி சொல்கிறது, இந்த சும்மா வீரர்கள்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, நல்லா ஃபேட்டாக குண்டாக இருப்பாங்கல்ல, ஸோ பாடி ஷேமிங் பண்ணல, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக உப்பி போயிடுச்சு, காற்று அடித்தா அந்த காற்றுக்கு போட்டு பட்டன்னு ஆடுது, லெஃப்ட் ரைட்டுன்னு எண்ணையும் சேர்த்து இழுக்குது. ஐயோ இதை வச்சு எப்பட்றாடா அவ்வளோ தூரம் ஏறுறது அப்படின்னு தான் இப்போ என் மனசில் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் வேணால் எடுத்து ஆட் பண்ணுறேன், இந்த வீடியோவில் பண்ணலினாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அநேகமாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படியே வந்துட்டு ரொம்ப க்ரீனிஷாக மாறிக்கிட்டே வருது. ஸோ இப்படி மாறினாலே அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து நியர்பை ஹில் ஸ்டேஷன் இல்லை நியர்பை ஃபாரஸ்ட், ஸோ டவுன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாக்கள் பக்கமாக போகும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்க ஏரியாலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷ். அதாவது க்ரீனிஷ்னால்
எல்லா பக்கமுமே உங்களுக்கு பொதுவாக வந்து க்ரீனிஸ் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த க்ரீனுங்கிறது அப்படியே நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தம்பிங்க 2 பேர் பறக்குறாங்க, இந்த ஸ்பீடெலாம் ஓட்டக்கூடாதுப்பா, பொறுமையாக ஓட்டணும், சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து வண்டியை வந்து ரொம்ப ரோல் ஆகுது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த க்ரீனிஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கலாம், அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதை கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம், அதனால் அப்படி தான் இருக்குது. ஸோ முன்னாடி பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் மக்களே, பொறுமையாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டுக்கோங்க, யாரும் வந்து ஸ்பீடாக ஓட்டாதீங்க, ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க, ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுங்கள். நம்ம ஜிஜி ப்ரோ அண்டு பைலட் வந்திருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுங்கள், ஃபாரஸ்ட்டில் குப்பை போடாதீங்க, ஸோ நார்மல் ஏரியாஸ்லையும் குப்பை போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் யாரும் வந்துட்டு ஸ்பீடாக ஓட்டாதீங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ நம்மளை நம்பி ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன். இது வந்து நம்ம 3 எபிசோடு 1. ஸோ எபிசோட் 2 சீக்கிரமே வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். எபிசோட் 2 பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோட் 2ல் தான் நம்ம வந்துட்டு ஹில்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே தான் வேறு லெவல் ஃபன் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் மக்களே, போயிட்டு வரேன், டாட்டா பை பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் NS கேப்டன்.